ॐ श्रीराघवेन्द्राय नमः। ஸ்ரீகுருப்போ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நம. அனைத்து ராகவேந்திர பக்தர்களுக்கும் சேத்ராமனின் பணிவான வணக்கங்கள். ராகவேந்திர குருஸ்தோத்திரத்திலே நம்ம இதுவரையிலும் 8 ஸ்லோகங்களுக்கான விளக்கங்களை எல்லாம் பார்த்தோம். இப்போது 9வது ஸ்லோகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். 9வது ஸ்லோகம் வந்து யத் பாத கஞ்சர ஜசா பரிபூஷிதாங்க யத் பாத பத்மமது பாயித மானசாயே யத் பாத பத்ம பரிகீர்த்தன ஜிர்ணவாசः தத்தர்சனம் துரிதகானன தாவபூதம். இங்கே இதுவரையிலும் ராகவேந்திரனுடைய மகிமையை சொல்லிட்டு வந்தவங்க இந்த ஸ்லோகத்தில் ராகவேந்திரனுடைய பக்தர்களுடைய மகிமையை பற்றி சொல்கிறாங்க. ராகவேந்திர பக்தர்கள்னால் கோடிக்கணக்கான பக்தர்கள் இன்றைக்கி ராகவேந்திர பக்தர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பக்தர்களுக்கு சில லட்சணங்கள் இருக்கின்றன. ராகவேந்திரரை நம்ம தியானிப்பதனாலோ, அவரை பிரார்த்தனை செய்தாலோ, அவர் மந்திரத்தை சொல்வதனாலோ, அவரை வணங்குவதனாலோ எல்லாரும் பக்தர்கள்னு சொன்னால் கூட அதில் கிரேடேஷன் இருக்குது, சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது, குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த குவாலிட்டிஸை மெயின்டைன் பண்ணுறவங்களை பற்றி தான் இந்த சொல்லியிருக்கு. யத்பாத கஞ்சரஜசா பரிபூஷிதாங்க, எந்த ராகவேந்தருடைய பாத கமலங்களினுடைய மிருத்தியினால் தங்களை அவயங்கள் பூசிக்கொள்கிறார்களோ, யாருடைய பாதங்களில் தேனி போன்ற மனசை வைத்திருக்கிறார்களோ, யாருடைய பாதங்களை சதா சர்வகாலம் தியானம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, யார் அவருடைய ராகவேந்திர சுவாமிகளை பற்றி வாயார அவர்களை பற்றி புகழ்ந்து கீர்த்தனைகள் செய்து பேசுகிறார்களோ, அப்பேற்பட்ட சிறந்த பக்தர்களை பார்த்தாலே அந்த பாவங்களெல்லாம், அவர்களை பார்த்த மாத்திரலே நாம் செய்த பாவங்களெல்லாம் நிர்மூலமாகிடுது. அதாவது காற்று தீயை எப்படி பஞ்சு எப்படி நெருப்பு அணைக்கிறதோ அந்த மாதிரி காட்டு தீயாக உள்ளது. அவங்க பாவங்கிறது அந்த ஒரு நெருப்பு பட்ட உடனே எப்படி அது எரிஞ்சு சாம்பலாகுதோ அந்த மாதிரி அவருடைய தரிசனமே நம்முடைய பாவங்களை போக்குகிறது என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்க. இதனுடைய ஹிடன் மீனிங் என்னென்னா, ராகவேந்திர சுவாமியுடைய பக்தர்களுக்கே இவ்வளோ சக்தி இருக்குமே, ஆனால் ராகவேந்திர சுவாமியுடைய சக்தி எவ்வளோ இருக்கணும் நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அதை அவங்க நம்முடைய இமேஜினேஷன் விட்டுட்டாங்க, இம்ப்ளைடு. அது நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இங்கே ராகவேந்திர சுவாமியுடைய மிருத்தியை தினமும் அவர்கள் எடுத்து பூசிக்கொள்கிறார்கள். அவருடைய பாத துளி, ராகவேந்திர சுவாமிகள் உபயோகப்படுத்தின மிருத்திகைகள் நார்மலாக எப்போவுமே பிருந்தாவனம் பிரதிஷ்டைக்காக தான் இப்போ எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது மூல மிருத்திகையெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக கொடுத்துட்ருக்காங்க. ராகவேந்திர சுவாமி ஜீவித காலத்திலே அவர் சஞ்சார காலத்திலே நான் சொல்கிறேன், சஞ்சார காலத்திலே அவர் உபயோகப்படுத்தின மிருத்திகையெல்லாம் சேர்த்து வச்சுருக்காங்க. எங்கே பிருந்தாவன பிரதிஷ்டை ஆகுதோ அந்த மூல மிருத்தியை கொடுத்து பிருந்தாவனத்துக்குள்ளே வச்சுருந்தோம்னாங்க. அப்போ அந்த மிருத்திகைக்கு நல்ல சக்தி இருக்கும், சாநித்தியமாக இருக்க முடியும். அவர் உபயோகப்படுத்தின அந்த மண், அதுக்கு அவ்வளோ மகிமை. ஒரு இடத்துல மந்திராலயத்தில் இருக்கும்போது இந்த மந்திராலய சுவாமிகள் ஒரு சொன்னார், ஒரு சுவன்யா சொன்னார். அவர் படிக்கும்போது கல்லும் பேசும், மண்ணும் பேசும், கல்லும் பேசும், நீரும் பேசும் சொல்லி நான் படித்தேன். அதுபடி மண் பேசும், நீர் பேசும், கல் பேசும்னு எனக்கு அப்போ சந்தேகமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் புரிஞ்சிட்டேன். இப்போ ராகவேந்திர மிருத்தியை எந்த இடத்துல பிருந்தாவனத்திலே அவர் உபயோகப்படுத்தின மிருத்தியை பிரதிஷ்டை பண்ணினால் அந்த இடத்துல அவ்வளோ சாநித்தியமாக இருக்குது. அனுகிரகங்கள் ஏற்படுகின்றன, பார்த்த மாத்திரத்திலே அனுகிரகங்கள் ஏற்படுகின்றன. அவர்களை பிரதட்சணம் பண்ண மாத்திரத்திலே நமக்கு எல்லா அனுகிரகம் ஏற்படுது என்று சொன்னால், அப்போ அந்த மண்ணும் அங்கே பேசிக்கொண்டு தானே இருக்கிறது. நீரும் பேசும் என்று சொன்னால், ராகவேந்திர பிருந்தாவனத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தீர்த்தம், போன தீர்த்தத்தில் பார்த்தோம்ல, யத்பாது உதக சஞ்சய சுரந்தி முக்கிய அபகாசாதிதா, அவ்வளோ சக்தி இருக்கிறது. கங்கைக்கு சமமானமான அந்த சக்தி பெற்றது அந்த பாதோதகம் கந்தோதகம் இரண்டும். அதனால் மண்ணும் பேசும், நீரும் பேசும், கல்லும் பேசும்னா மந்திராலயத்திலே இருக்கக்கூடிய பிருந்தாவனம் அமைந்தது சாட்சாத் ராமரும் லக்ஷ்மணன் அமர்ந்த கல்லிலே செய்யப்பட்டதான பிருந்தாவனம். 7 நாளையை பொழுது ராமரும் லக்ஷ்மணன் அந்த கல் மேல் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த கல்லுக்கு மாத்திரமே 700 வருஷங்கள் வரையில் அந்த கல்லுக்கு மாத்திரமே சாநித்தியம் இருக்குன்னு சொல்கிறாங்க பெரியவங்க. அப்படி போது அந்த கல்லும் பேசுகிறது. அந்த இடத்துல தான் தேவதைகள் அந்த பிருந்தாவனத்தை சுற்றி ராகவேந்திர சுவாமி உள்ளே உட்காந்து தபஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த பிருந்தாவனத்தை சுற்றி
116 தேவதைகள் அங்கே இருக்கின்றன. 597 ரூபங்களிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த 597 + 116 சேர்த்தா 713. அதை குறிக்கும் பாகமாகத்தான் மந்த்ராலய பிருந்தாவனத்துக்குள்ளே 713 சாலக்கிராமங்களை வைத்திருக்கிறார்கள். ஸோ அந்த ராகவேந்திர சுவாமிகளுடைய மிருத்திகைக்கும் அந்த தீர்த்தத்துக்கும் அவ்வளோ மகிமை இருக்கிறது. அதை உபயோகப்படுத்தக்கூடிய தினமும் உபயோகப்படுத்த பக்தியோடு ராகவேந்திர சுவாமிகளை பூஜித்து வருவர்கள், அவர்களை வணங்குவர்கள், அவரை ஆராதனை செய்வர்களுடைய பார்த்தாலே நம்ம பாவங்கள்லாம் தீரும் சொன்னால், அப்போது எவ்வளவு தூரம் அவங்களுடைய பக்தி இருக்க வேண்டும், எப்பேற்பட்ட பக்தர்கள் அது மாதிரி இருக்க வேண்டும். அவர்களுக்கே இருக்கணும்னா அவருக்கு யாரை வணங்குகிறார்களோ அந்த ராகவேந்திர சுவாமியுடைய பலம் சக்தி எவ்வளோ இருக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். போன இதில் சொன்னேன், யத் பாத கஞ்சரஜசா பரிவு யத் அப்படின்னா சாட்சாத் மகாவிஷ்ணுவும் குறிக்கக்கூடியதான ஒரு வார்த்தை என்று சொல்லி நான் சொன்னேன். இதுலேயும் பாருங்கள், யத் பாத கஞ்சரஜசா பரிபூஷிதாங்கா யத் பாத பத்மம் அது பாயித்தமான சாய் யத் பாத பத்ம வரியத்ன வாச தத்தர்சனம் துர்க்கான தாபூத்தம். இங்கேயும் எத்துன்னு வருது. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த எத்துங்கிற இடத்துல நம்ம ராகவேந்திர யாருடைய பாத கமலங்களை அலங்கரிக்கணும்னா மிருத்தியை பூசிக்கொள்ளலாம்னு சொல்கிற இடத்துல அந்த இடத்துல எத்துங்கிற மகாவிஷ்ணுவுடைய பாத கமலங்களுடைய அந்த மிருத்தியை பூசிக்கொள்கிறார்களோ அல்லது அவருடைய பாத கமலங்களை சதா வணங்குகிறார்களோ, அவருக்கு அபிஷேகம் தீர்த்து எடுக்கிறார்களோ அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல சுவாமி மகாவிஷ்ணுவையும் இந்த இடத்துல குறிப்பதாக அமைந்திருக்கிறது. ஒருடைய நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, ராகவேந்திர குருஸ்தோத்திரம்னு நம்ம வெளிப்படையாக இருந்தாலும் கூட கிடனா உள்ள பார்த்திங்கன்னா சாட்சாத் சுவாமியையும் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு இடத்துல முதல் ஸ்லோகம் ராகவேந்தருடைய மிருத்தியை எடுத்து பார்த்தோம்னா, அடுத்து பாதகமலம் எடுக்கும்போது மகாவிஷ்ணுடைய பாதகமலங்களுக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பாகவதத்தில் வரும்போது இதுக்கப்புறம் நம்ம ஹிரண்யாசுவோட சம்ஹாரத்துக்கு அப்புறம் நரசிம்மர் பிரகலாதன்ட்டா அவர் கேட்குற, உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லுப்பா, நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு. பிரகலாதன் வாங்க மறுத்து, எனக்கு வரம் எதுவும் வேண்டான்ட்டார். எனக்கு என்ன தேவை இருக்குது, உங்களை பார்த்தாச்சு, உங்கள் தரிசனம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு என்ன வரம் வேணும், எனக்கு ஒன்றுமே இல்லைங்கிறார். நரசிம்மருக்கு சமாதானம் ஆகலை, இல்லை எதானே நான் கொடுக்கணும்னு, எனக்கு ஒன்றுமே வேண்டாம், உங்கள் பக்தி இருந்தால் போருன்றார். அப்போ நரசிம்மர் அவருக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறார். யார் ஒருவர் பிரகலாதனை பூஜிக்கிறார்கள் அவர்கள் என்னை பூஜித்தாக அர்த்தம். பிரகலாதனை பூஜித்தாலே என்னை பூஜித்தாக அர்த்தம். என்னுடைய பக்தர்கள் யார் பண்ணால் பிரகலாதன் பக்தர்கள் தான் என்னுடைய பக்தர்களாக இருப்பாருன்னு சொல்லிவிட்டு அவர் பாகவத்திலே அவருக்கு ஒரு வரம் கொடுக்குறார். அப்போது இந்த இடத்துல யத்பாத கஞ்சரஜசா பரிபூஷிதாங்கான்னு சொல்லி வரும்போது ராகவேந்திர சுவாமிகளை பூஜித்தாலே மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் கிடைக்கும் என்பதை இன்டைரக்டாக இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பிரகலாதன் தானே ராகவேந்திரா வந்திருக்கார். அதனால் இந்த ஸ்லோகத்தில் ராகவேந்திரனுடைய பக்தருடைய மகிமையை சொல்லுதாக சொல்லி ராகவேந்திரனுடைய அளப்பரிய அகம்யமயமாலோக்கிய ராகவேந்திர மகாச்சு அது பின்னால் வருது. இன்னும் அளவு கடந்த மகிமையிலுடைய ராகவேந்திரனுடைய பெருமையை இந்த ஸ்லோகம் சொல்லி வருகிறது. அப்படி சொல்லும்போது அப்போ இந்த இடத்துல ஒரு ராகவேந்திர பக்தரை பற்றி நம்ம சொல்கிறாங்களே, எல்லாருமே நான் முதலே சொன்ன மாதிரி ராகவேந்திர பக்தர்கள் என்று சொல்லும்போது எல்லோரும் ராகவேந்திர பக்தர்கள் தான். ஆனாலும் அதுலேயும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒரு அளப்பரிய ராகவேந்திர பக்தரில் நம்ம அப்பண்ணாச்சாரியாருடைய பக்தியை நம்ம யோஜனை பண்ணி பார்க்கலாம். ராகவேந்திர சுவாமி பிருந்தாவன பிரவேசம் ஆக போகிறாரு. இப்போ விட்டாயிருமே அவர் தரிசனம் பண்ணுவான்னு சொன்ன உடனே தன் உயிரை பொருள்படுத்தாமல் கரை புரண்டு ஓடிக்கொண்ட நதியில் அவர் குதிச்சுட்டார். நார்மலாக குதிச்சு நாங்கள் இழுத்துட்டு போயிருக்கோம், எங்கேயானு போயிருக்கோம், உயிர் போயிடும். அவருக்கு அது தெரியாத என்ன தெரியும். ஆனால் ராகவேந்திர சுவாமி மேலே இருந்த பக்தி, என்னை ராகவேந்திர சுவாமி காப்பாற்றுவார், அவரை நான் பார்க்காம அவர் காப்பாற்றல நான் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்பேற்பட்ட பக்தன் அவ்வளோக்கு எனக்கு பக்தி இல்லைன்னா நான் எதுக்கு இந்த உலகத்தில் இருக்கணும், நான் போய் சேர்ந்துருவேன். அப்படி ஒரு நம்பிக்கையோட குரு பக்தியோடு அவர் குதித்தார். அதனால தான் மிகப்பெரிய கை ஒன்று அவரை இழுத்து கொண்டு மந்திராலயத்தை நோக்கி இழுத்து கொண்டு வந்தது. அந்த பக்தியும் நம்ம செய்யக்கூடிய பக்தியும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? யாரையும் நான் குறை சொல்வதாக நினைக்கக்கூடாது. அந்த பக்திங்கிறது அந்த பல்வேறுமான பக்தி நிலைகள் இருக்கின்றன சொல்ல வர்றதான். அதே மாதிரி ராகவேந்திர சுவாமிகளை பொறுத்தளவில் 9 விதமான பக்தர்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பக்தர்கள்னு சொல்லலாம். எல்லாரையும் ராகவேந்திர சுவாமி பிடிக்கும், யாருக்கும் வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு சில பேர் மேலே ஒரு அபிமானம் நிறையா இருக்கிறது என்று சொன்னால் அதில் 3 இதில் கிரகஸ்தாசிரமங்களிலே 3 பேர், தாசர்களே 3 பேர், யதீஸ்வரர்களே 3 பேர் அவருக்கு ரொம்ப பிடித்தவர்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். சில பேர் அதை ஏற்றுக்கொள்ளலாம், சில ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஐ எம் கன்வின்ஸ்ட் அபவுட் இட். அந்த 3 கிரகஸ்தாசிரமங்களிலே 3 பேர் யாருன்னா, ஒன்று அப்பண்ணாச்சாரியார், குருசோதனையர் அப்பண்ணாச்சாரியார், 2வது இப்ராஹிம்பூர் கிருஷ்ணாச்சார், 3வது சோந்தூர் கிருஷ்ண அவதூதர். இந்த 3 கிரகஸ்தாசிரமிகள்
சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களெல்லாம் ராகவேந்திரனுக்கு ரொம்ப பிடித்தவர்கள். தாசர்களிலே 3 பேர் என்று சொன்னால் விஜயதாசர், கோபாலதாசர், ஜெகநாதாசர். இங்கே இந்த 3 பேருமே இந்த கிரசாமியில் இருந்த 3 பேர், இந்த தாசர்களில் 3 பேர், இந்த 6 பேருமே ராகவேந்திர சுவாமிகளை பிரத்யட்சமாக தரிசனம் பண்ணி பார்த்து பேசினாங்க. பிருந்தாவன பிரதேசம் ஆனவரும் கூட இவங்கெல்லாம் ராகவேந்திர சுவாமிகளை நேரடியாக பிரத்யட்சமாக தரிசனம் பண்ணி பேசிகிட்டு இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். அதுக்கடுத்தாவில் யதீஸ்வரில் 3 பேரும் சொன்னீங்கன்னா ராகவேந்திர சுவாமியோட பீடாதிபத்தியத்துக்கு அப்புறம் அவருடைய பீடத்தில் பின்னால் வருவர்களே சுமதீந்திர தீர்த்தர். ராகவேந்திர சுவாமிகளுக்கு அப்புறம் யோகீந்தர், சுரீந்திரர், முனீந்திர பட்டத்தில் சுமதீந்திரர், 3வது பட்டத்தில் சுமதீந்திரர். ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர், சிறந்த பாண்டித்யம் பெற்றவர், நிறைய கிரந்தங்கள் இயற்றியவர். இந்த நீலாதேவி, கராச்சித ஸ்ரீபூதுர்கா, வைகுண்ட வாசுதேவரை ராணி மங்கம்மாள் பெற்று இன்றைக்கு மன்றாலய மடத்தில் பூஜையில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தை பெற்றவர் சுமதீந்திர தீர்த்தர். அவரை ராகவேந்திர சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தாப்பில் வாதீந்திர தீர்த்தர், அவருடைய பக்கத்திலே அவர் வச்சிட்ருக்கார். அவர் ஈட்ட குருகுணஸ்தானம் பாடின போது பிருந்தாவன் அப்படியே தலைசைத்து சந்தோஷத்தை தெரிவித்தது. ராகவேந்திர சுவாமியுடைய தரிசனம் வாதீந்திர தீர்த்தருக்கு அப்பொழுது கிட்டியது. அவர் 2. 3வது வரதேந்திர தீர்த்தர்னு சொல்லிட்டு ராகவேந்திர சுவாமிகளுக்கு வரும். 7வதாக வரார் வாதீந்திரர், வசுதேந்திரர், வரதேந்திரர். 7வதாக வரக்கூடியவர். வாதீந்திரர் 5வது வராரு, வரதேந்திரர் 7வது வரார். அவர் பூனேயில் பிருந்தாவனம் இருக்கார். அவருடைய பிருந்தாவன் மேலே ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனம் ஒன்று இருக்குது. ஒரு பிருந்தாவன் மேலே இன்னொரு பிருந்தாவனம் இருக்குன்னா அது வந்து வரதேந்திர தீர்த்த பிருந்தாவனம் ஒன்று தான். 2 பிருந்தாவனம் பக்கம் பக்கம் இருக்கலாம். ஆனால் ஒரு பிருந்தாவனத்து மேலே இருக்கக்கூடிய இன்னொரு பிருந்தாவனம் வரதேந்திரோடைய சிஷ்யர், அவருடைய பிருந்தாவனம் இருக்குது, மூல பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனுக்கு மேலே ராகவேந்திர மிருத்தியா பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது பூனாலி. ஸோ இந்த 9 பேரும் ராகவேந்திர ரொம்ப பிடித்தமானவர்கள். அதில் வந்து நம்ம இப்போ வந்து நம்ம இவரை பார்த்துக்கலாம், இப்ராஹிம்பூர் கிருஷ்ணாச்சாரை பற்றி நம்ம பார்க்கணும். டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு இதில் நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமः.